$10 வர்றதுக்கு ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்படுறான்ட்டுன்னு அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு தான் தெரியும். ஸ்விக்கி ஓட்டணும், ஜொமேட்டோ ஓட்டணும், அடுப்புல நின்று வேலை செய்யணும், தோசை மாஸ்டர் போடணும், வயிறுல எரியும். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரு $10 மரியாதையை சொல்லுவா போல. ஆனா நீ 10க்குன்னு ஏசி ஆன் பண்ணி லேப்டாப் இப்படி 2 தட்டி ஒரு $10 வருது அப்படின்னா அது இலகாரமா நினைக்கிறீங்க. நாடா இது செக் $10. அவன் இன்ஸ்டாகிராம்ல 300 400 1000 2000 போடுறான். நான் இது $10 நம்ம எடுத்துக்கிறோம். உன்னை நீயே லோவா ஃபீல் பண்ணிக்கிற. அப்படிலாம் பண்ணக்கூடாது தலைவா. உன் குடும்பம் வேற, அவங்க குடும்பம் வேற. அவன் கேபிட்டல் எவ்வளவு வேணாலும் வச்சு பண்ணுவான். நீ உன் பண்ற கேபிட்டலுக்கு உனக்கு எவ்வளவு வருதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். ட்ரேட் பண்றதுனா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. $10 இருந்தாலே உன் குடும்பத்தை நீ சந்தோஷமா வச்சுக்கலாம். ட்ரேட் பண்றதுனா என்ன? காசு போட்டோமா, வீடு கட்டுற வரைக்கும் சேர்த்து வைக்கணும், கார் வாங்குற வரைக்கும் ட்ரேட் பண்ணணும். அது கிடையாது ட்ரேட் பண்றது. போட்ட காசுல வாரமான ஒரு $10 எடுத்தா கூட, இப்ப நம்ம வீட்டுல அப்பா இருக்கிறப்போனா ஒரு வாட்ச் வாங்கி குத்தனா, ஒரு ஃபாஸ்டாக்ல 750 ரூபா ஒரு வாட்ச் வாங்கி குத்தன்னு வச்சுங்களேன், அந்த ஆள் அதை கட்டின்னு போகும்போதுலாம் சே நம்ம ட்ரேட் பண்ணி வாங்கி குத்தண்டா மனுஷன் போட்டுனுக்கிறா போல. அதுதான் உனக்கு ட்ரேட் பண்ற ஃபீலு. அந்த மாதிரி சந்தோஷப்படணுமே தவிர நீ இவ்வளவு எத்துன்னு போன அவ்வளவு எத்துன்னு போனதுலாம் நினைக்க கூடாது. $10 வச்சு நம்ம அப்பா அம்மா என்னைக்குன்னா நீ ஒரு மாலுக்கு கூட்டின்னு போயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நடா இது அம்மா எப்போ கூப்பிட்டு மாலுக்கு போறது அப்படிலாம் யோசிப்பீங்க ஒரு சிலர். ஏன்னா பசங்க கிட்ட கேட்பீங்க, வாமாமா மாலுக்கு போலாம், வாமாமா கொடைக்கானல் போலாம், வாமாமா அங்க போலாம் இங்க போலாம். பெத்தவங்களை நீனா கூட்டு போயிருந்தா கிடையாது. நீ வெறும் $10 சம்பாரிச்சா கூட நீ பெத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கலாம். ஒரு தியேட்டர்ல ஒரு படத்தை ஒன்று புக் பண்ணிட்டு 150 ரூபா 3 பேருக்கு புக் பண்ணிட்டு ஒரு 150 ரூபா பாப்கார்ன் 200 ரூபா பாப்கார்ன் சாப்பிட்டு நீ அவங்களை கூப்பிட்டுன்னு வர பாத்தீங்களா, அதுதான் ட்ரேட் பண்ற ஃபீல். அப்படி இருக்கும் போதுதான் நாளை பின்னாடி நீ லாஸ் ஆகி வீட்டுல சும்மா உட்காந்துருந்தா கூட உங்க வீட்லயே கேட்பாங்க, தம்பி ஃபர்ஸ்ட் ஏதோ பண்ணியிருந்த இப்ப எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ட்ரேட் பண்ற ஃபீல். தவிர நான் என் குடும்ப கஷ்டத்தை ஒரே அடியா போகணும் அப்படின்லாம் நினைச்சுன்னு இருக்கக்கூடாது தலைவா. தரமான ஒரு வித்ராவல் போடணும் மஸ்ட்.